அவங்க நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்கன்ற ஒரே காரணத்துக்காக நாம் தமிழர் கட்சி சீமான் டார்கெட் பண்ணி நீங்க அகில இந்திய கான்ஃபரன்ஸ்ல வந்து இப்படி நீங்க பேசுறதும், நீங்க வந்து இதுல வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வந்து திரள் நீதி திருடன் சொல்லி போடுறதும், இதெல்லாம் வந்து ஒரு அதிகாரிக்கு அழகான செயல். அதுக்கப்புறம் சாட்டை துரும்புனை கைது பண்ணி அவங்களுடைய செல்போன்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய பர்சனல்ஸ் எல்லாம் எடுத்து சோசியல் மீடியாவில் விட்டதெல்லாம் யாரு? சின்ன வயசா இருக்கு, ஒரு நேர்மையான அதிகாரி இருக்காரு, அவர் டிஜிபி வரையும் வரணும், அது வேற விஷயம். பட் இப்போ வந்து அவர் வந்து நாம் தமிழர் கட்சி மட்டும் டார்கெட் பண்றது, அப்போ வந்து திமுக சொல்லி நாம் தமிழர் கட்சி இப்படி ஒரு டார்கெட் பண்றாரா அப்படின்ற கேள்வி எழுதா இல்லையா? ஏன்னா அவங்க நேரடியாக மோத முடியாது, காவல்துறையை வச்சு வழக்கு போடுறது, கைது பண்ணுறது, மிரட்டுறது, இது தொடரும் அவங்களுக்கு. இப்போ சவுக்கு சங்கர் வீட்டில் வந்து கழிவு நீரை ஊற்றி கேவலமான இதுவை பண்ணி செய்யல திமுக. இதை பத்தி உங்களோட கருத்து? திமுக உள்ளவங்க தான் ஆட்சியில் இருக்கீங்க. ஆனா அவரை பத்தி கருத்து கேட்டீங்கன்னா அவர் மனசாட்சி சொல்றதெல்லாம் கரெக்ட் இருந்தாலும் என்ன பண்ணுவார்? அவர் திமுகவை சார்ந்து இருக்கிறதுனால ஏதாவது கொஞ்சம் முட்டு கொடுத்துட்டு மூக்கு உடைஞ்சு உட்கார்ந்து இருப்பார். பாருங்க, நீங்க ஏங்க அங்க போய் பேசுறீங்க? தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியை ஏன் பேசுறீங்க? திமுக என்ற ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு தைரியம் இது இல்லைன்னா உங்களால முடியும். அதுவும் காவல்துறையை வந்து துச்சம்னா மதிக்கிறாங்க, சரியா? சட்ட ஒழுங்கு சட்ட ஒழுங்கு எல்லாம் அவங்க எங்க சார்? சட்டத்துக்கு அவங்களுக்கு சக்கர பொங்கல் சார். அவங்க என்னைக்கு சார் சட்ட ஒழுங்கு மீறி என்ன நடந்துட்டாங்க? என்ன நடந்துட்டாங்க? குக்கு செய்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பது திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் இந்திய தேசியலி கட்சியின் மாநில தலைவர் தடா ரஹீம் அவர்கள். இருவருக்கும் வணக்கம் ஐயா. ஐயா, திரு சீமான் அவர்கள் மீது டிஐஜி வருண்குமார் வழக்கு தொடுத்திருந்தார். அதாவது அவங்கள பத்தியும் அவங்க குடும்பத்தை பத்தியும் தப்பா பேசியிருக்காங்க அப்படின்னு வழக்கு தொடுத்திருந்தாங்க. இப்ப நீதிபதி அதை நீங்க அவர் கூறியதை விசாரிச்சு வழக்கு தொடுக்கலாம், மனு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூறியிருக்காங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்னதியா? இல்லை, வருண்குமார் ஐபிஎஸ் வந்து திருச்சி நீதிமன்றத்தில் வந்து அமர்வு நீதிமன்றத்தில் அந்த வழக்கு போட்டார். என்னன்னு சொன்னால், பொது வெளியில் என்னை பற்றி என்னுடைய குடும்பத்தார் பற்றியும் ரொம்ப கேவலமாக வந்து நாம் தமிழ் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து பேசுகிறாரு, அவர் மீது வழக்கு தொடுக்கணும், அதுக்கு நீதிமன்றம் உத்தரவு போடணும் அப்படின்ற அடிப்படையில் கேட்டார். அதுக்கு வந்து நீதிமன்றம் வந்து அவர் மீது வழக்கு தொடுக்கலாம், நீங்கள் கூறிய ஆதாரங்களை பார்க்கும்போது அவர் மீது வழக்கு தொடுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. பட் இப்போ அரசு வந்து நடவடிக்கை எடுக்கணும் இல்லைங்களா? இப்போ என்ன சொன்னீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் மீது புகார் கொடுக்குறோம், காவல்துறை அந்த புகாரை ஏற்றுக்கல அப்படிங்கும்போது நம்ம நீதிமன்றத்தை நாடுறோம். நீதிமன்றம் என்ன உத்தரவு போடுன்னு சொன்னீங்கன்னா, இந்த புகாரின் அடிப்படையில் இவர் மீது வழக்கு தொடுக்கிறது ஏன் காவல்துறை தயங்குது அப்படின்ற கேள்வியோட இவர் மீது வழக்கு தொடுங்க அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவு போடும். அப்புறம் காவல்துறை என்ன பண்ணுவாங்கன்னா, கைது பண்ணணும்னா கைது பண்ணிடுவாங்க அந்த நபரை. இல்லை அவனை தப்பிக்க வைக்கணும்னு சொன்னால், அதாவது இந்த நபருடைய அந்த புகார் இருக்கு இல்லைங்களா, இது வந்து கைது செய்யும் அளவுக்கு, வழக்கு போடும் அளவுக்கு முகாந்தரம் இல்லைன்னு சொல்லி தள்ளுபடி பண்ணி நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிச்சுருவாங்க இல்லைங்களா? இப்படி தான் நடக்கும். ஒரு கோர்ட்டுடைய ப்ரொசீஜர் இது நடைமுறை. இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வழக்கு போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ காவல்துறை ஏற்கனவே சீமான் மீது அப்படியே கருகருன்னு இருக்காங்க. ஐயா சொன்னால் திமுகவை எதிர்த்து விமர்சனம் செய்கிறார்ன்ற ஒரே காரணத்தை. வருண்குமார் ஐபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் ஆதங்கப்படுறது நியாயம். ஏன்னு சொன்னால், அவரை பற்றி அவருடைய குடும்பத்தாரை பற்றி இழிவாக ஒரு சிலர் யாரும் தவறாக பேசிட்டாங்கன்னா நம்ம அது சரின்னு சொல்லி வாதிட முடியாது, தவறு தான் அது, புரியுதுங்களா? அதே நேரத்தில் வந்து வருண்குமார் ஐபிஎஸும் வந்து வரம்பு மீறி செயல்பட்டு வராரு. அதுக்கு உதாரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இவர் ஐபிஎஸ்னுடைய கேட்டர்ஸ், அதாவது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய கான்ஃபரன்ஸ் வந்து சண்டிகரில் நடக்குது. அங்கே வந்து போய் இவர் பேசின பேச்சை மட்டும் மீடியாவில் வந்து ட்ரோல் பண்ணுறாங்க. இவர் பேசின பேச்சு என்னன்னு சொன்னீங்கன்னா, நாம் தமிழர் கட்சின்னு ஒன்று இருக்கு, இது வந்து இவங்களோட பிரச்சனை முன்னாடி வந்ததா இல்ல சீமான் சொன்னதுக்கு அப்புறம்? இல்ல அதுக்கு முன்னாடியே பேசியிருக்காரு. இப்படி இருக்கு, ஒரு கட்சி இருக்கு, அது வந்து ஒரு பிரிவினைவாத கட்சி, அது கண்காணிக்கப்பட வேண்டிய கட்சி. அது அப்போ ஒரு தேர்தலில் நின்று 40 லட்சம் வாக்குகள் பெற்று
இருந்த ஒரு கட்சியினுடைய தலைவரையோ கட்சியை பற்றி நீ அகில இந்தியா கான்ஃபரன்ஸில் வந்து அது ஒரு பிரிவினைவாத கட்சின்ட்டோ அது வந்து ஒரு கண்காணிக்கப்பட வேண்டிய கட்சின்ட்டோ பேசி அந்த வீடியோவை வந்து சோசியல் மீடியாவில் வந்து விட்டீங்கன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய குற்றம். ஏன்னு சொன்னால் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி எது நாம் தமிழர் கட்சி. இப்போ தேர்தல் ஆணையம் முட்டாள்களா? அப்போ தேர்தல் ஆணையம் பிரிவினைவாத கட்சின்னு தெரியாமல் அங்கீகாரம் கொடுத்துட்டாங்களா? அப்போ பிரிவினைவாத கட்சின்னு தெரியாமல் 40 லட்சம் வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கு போட்டாங்களா? வருண்குமார் இப்படி சொல்றதுக்கு என்னையா காரணமா இருக்கும்? வேற யாராவது பின்னாடி இல்லை செயல்பட்டது இல்லை, ஏதோ சில பல கருத்து வேறுபாடுகள். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வருண்குமார் ஐபிஎஸ் மீது மட்டும் இப்படி நடக்கிறது இல்லை. இப்போ இதே வந்து அதிமுக ஆட்சியின் போது இதே திமுக தலைவர்கள் மீது சில அதிகாரிகள் மீது புகார்கள் வைப்பாங்க. அந்த அதிகாரிகள்லாம் சரி அப்படின்னு கண்டுக்காம போவோம். பட் இவர் ரியாக்ட் பண்றாரு. அதை எப்படின்னு சொன்னா அவரை பத்தி எதுனா ஒன்று சொன்னா உடனே எதுனா இதுல மன்னிக்கணும், அவரை மட்டும் பேசலாமா? அவருடைய துணைவியாரு அவங்க குடும்பத்தை பத்தியும் பேசி நிறைய ஊடகங்கள்ல வாட்ஸ்அப்ல பகிரப்பட்ட. நீங்க பேசுனாங்கன்னு சொல்லி நான் பேசலன்னு சொல்லல, யாரோ பேசியிருக்காங்க. பேசினவங்கள வந்து 4-3 பேரை கைது பண்ணீங்க, கையை உடைச்சிங்க, எல்லாம் உள்ள போட்டீங்கல்ல, அதோட அந்த சப்ஜெக்ட் முடிஞ்சு. அதான் சொல்றேன், நீங்க தப்புன்றதுனால தானே கைது பண்றாங்க. சட்ட ஒழுங்கு உங்கள் தானே, காவல்துறை நீங்க தானே. அப்ப கைது பண்றீங்க, நீங்க அவங்களை ஜெயில போடுறீங்க, அவங்க வெளியே வந்துடுறாங்க. அவங்க நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்கன்ற ஒரே காரணத்துக்காக நாம் தமிழர் கட்சி சீமான் டார்கெட் பண்ணி நீங்க அகில இந்திய கான்ஃபரன்ஸ்ல வந்து இப்படி நீங்க பேசுறதும், நீங்க வந்து இதுல வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வந்து திரள் நீதி திருடன் சொல்லி போடுறதும், இதெல்லாம் வந்து ஒரு அதிகாரிக்கு அழகான செயல் சொல்லுங்க. ஒரு அதிகாரிக்கு அழகான செயல் இல்லை. அப்போ இது எல்லாமே இருக்கு. இப்போ இது வந்து நீதிமன்றம் வந்து எப்பவுமே வந்து ஒரு புகார் கொடுத்து இந்த வழக்கு போடுங்கன்னா போடுங்க. அதான் சொல்றேன், உயர் நீதிமன்றம் கூட அப்படி சொல்லிடும், வழக்கு பதிவு செய்யுங்கன்ட்டு. இப்போ இவங்க வழக்கு பதிவு செஞ்சு அந்த வழக்கை எப்படி கொண்டு போவாங்கன்றது அடுத்த கட்டம் பார்க்கணும். ஏன்னு சொன்னால் இவங்க ஏற்கனவே வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க. பல எக்கச்சக்கமான வழக்குகள் நாம் தமிழ் கட்சி சீமான் மீது போட்டிருக்கு திமுக அந்த வெறுப்பின் உச்சத்தில். இப்படி ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்து பொது வெளியில கோர்ட்ல அட்டன் பண்ணிட்டு வெளியே வந்து பிரஸ் மீட் அட்டன் பண்றாரு, அப்படி பண்ணவும் கூடாது. ஆன் டியூட்டியில இருக்கக்கூடிய அது சட்டம் ஒழுங்கு இப்படி பேசக்கூடாது இல்லையா? அப்படி பேசினதுன்னா அப்போ அவர் வந்து இப்போ டிஐஜியா இருக்காரு. 2-3 மாவட்டங்கள் அவருடைய கட்டுப்பாடுல இருக்கு. அந்த 3 மாவட்டங்கள்ல வந்து நாம் தமிழ் கட்சியோ நாம் தமிழ் கட்சி ஆதரவாளர்களோ அவர்கிட்ட நீதி கிடைக்கும்னு சொல்லி யாராவது போக முடியுமா? நான் கேட்கிறேன். நீங்க வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரா இருக்கீங்களா இல்ல திமுகவுடைய அடிமையா இருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. நீங்க ஒரு திமுகவுடைய ஆதரவாளர்னு சொன்னா ஓப்பனா சொல்லிட்டு போங்க, திமுகவுடைய ஆதரவாளர்ன்ட்டு. நீங்க ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருந்துட்டு நீ உங்களுடைய சொந்த அதாவது யாரோ சிலர் அவங்க அம்மாவை பத்தியோ அவங்க மனைவி பத்தி பேசினாங்க, தவறு தான், சரின்னு வாதாடல, மறுபடியும் சொல்றாங்க. அதுக்காக நீங்க 3 பேரை கைது பண்ணி உள்ள தூக்கி போட்டீங்க, குண்டச்சட்டம் கூட போட்டீங்க. அதுக்கப்புறம் சாட்டை துரும்புனை கைது பண்ணி அவங்களுடைய செல்போன்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய பர்சனல்ஸ் எல்லாம் எடுத்து சோசியல் மீடியாவில் விட்டதெல்லாம் யாரு? சின்ன வயசா இருக்கு, ஒரு நேர்மையான அதிகாரி இருக்காரு, அவர் டிஜிபி வரையும் வரணும், அது வேற விஷயம். பட் இப்போ வந்து அவர் வந்து நாம் தமிழர் கட்சியை மட்டும் டார்கெட் பண்றது, அப்போ வந்து திமுக சொல்லி நாம் தமிழர் கட்சி இப்படி ஒரு டார்கெட் பண்றாரா அப்படின்ற கேள்வி எழுதா இல்லையா? ஏன்னா திமுக இந்த மாதிரி சில்லித்தனமான வேலைகள் தொடர்ந்து செய்வாங்க. ஏன்னா அவங்க நேரடியாக மோத முடியாது, காவல்துறையை வச்சு வழக்கு போடுறது, கைது பண்ணுறது, மிரட்டுறது, இது வந்து தொடரும் அவங்களுக்கு. இப்போ சவுக்கு சங்கர் வீட்டில் வந்து கழிவு நீரை ஊற்றி கேவலமான இதுவை பண்ணி செய்யலையா திமுக? சொல்லுங்க. இது ஒரு விதமான த்ரெட்டனிங். அப்ப ஆளுங்கட்சி இருக்கிறதுனால கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு அவங்களாவே உருவாக்கிக்கிறாங்க. அப்படி பண்ணுவாங்க. யாராவது திமுகவுக்கு எதிராக பேசுறாங்களோ அவங்களெல்லாம் ஒரு விதமான த்ரெட்டிங். இப்போ எனக்கு எடுத்துங்க, இப்போ ஒரு வாரமா பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்கு வந்து போலீஸ் இப்போ எனக்கு த்ரெட்டன் இருக்குன்னு சொன்னா, எனக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்கு எதிரிகளால அப்படின்னு சொன்னா என் கூட போலீஸ் இருக்கணும் இல்லையா? ஆனா என் வீட்டுக்கு எதுக்கு பாதுகாப்பு? ஏன்னு சொன்னா நான் இருக்குது ஒரு சின்ன வாடகை வீட்டு, அங்க வந்து ஒரு 2-3 காவலர்கள் எந்த நேரமும் நின்றுட்டு இருந்தாங்கன்னா அந்த குடுத்தனக்காரர் இருக்காங்களா, அக்கம் பக்கம் எதிர் வீடு, சொந்த வீடு, பெரிய பங்களா இருந்தால் இது கவலை இல்லை. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு அசாதாரண சூழ்நிலை உருவாகும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இவனை வீடு காலி பண்ணணும். அப்போ என்ன இது ஒரு விதமான திட்டம். என்ன வழக்கு போட்டு பார்த்துட்டாங்க,
கைது பண்ணி பார்த்துட்டாங்க, குண்டர் சட்டம் கூட போட்டு பார்த்துட்டாங்க என் மீது. அப்போ எதுக்கு நம்ம துணிஞ்சு ஏறி அடிக்கிறோம் திமுக எதிராக? உண்மையை தான் சொல்றோம், பொய் சொல்றேன். அப்போ இவனை என்ன பண்ணுவோம்? சரி, இவனை ஒரு விதமான த்ரெட்டனிங் பண்ணுவோம், மன ரீதியான உளைச்சலை ஏற்படுத்துவோம். எந்நேரமும் வீட்டுக்கு முன்னாடி ஒரு தெருவில் உட்காந்துருந்தாங்கன்னா என்ன நினைக்க சொல்லுவோம்? இது திமுக செய்யக்கூடிய காவல்துறையை வச்சு திமுக தொடர்ந்து செய்யும். இதை பத்தி உங்களோட கருத்து? திமுக உள்ளவங்க தான் ஆட்சியில இருக்கீங்க. ஆனா அவரை பத்தி கருத்து கேட்டீங்கன்னா அவர் மனசாட்சி சொல்றதெல்லாம் கரெக்டுன்னு இருந்தாலும் என்ன பண்ணுவார்? அவர் திமுகவை சார்ந்து இருக்கிறதுனால ஏதாவது கொஞ்சம் முட்டு கொடுக்கணும்னு முட்டு கொடுத்துட்டு மூக்கு உடைஞ்சு உட்கார்ந்து இருப்பார். பாருங்க, சொல்லுங்க. திமுக ஆதரவா? அதான் இங்க பாருமா, பாயிண்ட் நம்பர் 1. சொல்லுங்க. வருண்குமாரை பற்றியும் அவர் குடும்பத்தை பற்றியும் பேசியது, அவர்கள் அந்த 4 பேர் அனுப்பிச்சா அந்த நம்பரை எடுத்து அதை அவங்க மேலே வழக்கு போட்டோம். ஆனால் அந்த வழக்கு போட்டதுக்கு சீமான் வருண்குமாரை விமர்சனம் பண்ணார். அதுதான் வழக்கு. அந்த 4 பேர் மேலே வழக்கு போட்டாங்களே, அந்த வழக்கை விமர்சனம் பண்ணார். அதே மாதிரி சாட்டை துரைமுருகன் மீது வழக்கு போட்டாங்க, அதை பற்றி எல்லாம் விமர்சனம் பண்ணார். அந்த விமர்சனங்கள் நாகரிகமான விமர்சனமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அநாகரிகமான விமர்சனமாக இருந்ததுனால தான் நீதிமன்றத்தில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அது உடனே கொடுக்கல. ஏறக்குறைய இப்போ 3-4 மாதம் ஆகிப்போச்சு. 4 மாதத்துக்கு அப்புறம் பல வாய்தாக்கள் போட்டு இவர் திரு சீமான் அவர்கள் அதுக்கு போகலை. கடைசியாக வரப்போகிறீங்களா, கைது பண்ணணுமான்னு கேட்டதுக்கப்புறம் தான் இவர் நீதிமன்றத்தில் ஆஜரானார். இப்போ நீதிமன்றத்திலிருந்து அந்த வழக்கு முகாந்திரம் இருக்குது, ரிஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சார்ஜ் ஷீட் போடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. அது சார்ஜ் ஷீட் போட்டாக்க இவர் சொன்ன மாதிரி, ஏன்னா அவருக்கு தான் அந்த காவல்துறையை பற்றி அதிகமாக தெரியும், கைது செய்து கொண்டு கொடுக்கலாம், கைது செய்யாமலும் கொண்டு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி நீதிமன்றம் குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டு அதுக்கு பின்னாடி கைது பண்ணலாம். சரியா? இது ஒரு கேட்டகரி. அது வருண்குமாருக்கு இது பண்ணுது. 2வது, வருண்குமார் அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் மீட்டிங்கில் பேசினார் அப்படின்னா, அவங்க இதுக்குள்ளே அவங்க ஹாலுக்குள்ளே அவங்க இருக்கக்கூடிய பிற ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் ஒன்று கூடி ஒவ்வொரு மாநிலங்களில் என்னென்ன இருக்குது, என்ன சூழ்நிலைங்கிறத தான் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்படி டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சூழல் இருக்குது, இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிங்கிற பேரில் வச்சுக்கிட்டு அவங்க நாம் தமிழர்னு சொல்லி ரொம்ப அதுதான் கேட்கிறேன். அது தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியை நான் என்ன சொல்றேன், பெரும்பாலும் இந்த ஐபிஎஸ் கான்ஃபரன்ஸ் எதுக்கு நடக்கும் தெரியுமா? அண்ணனுக்கு தெரியுமோ தெரியாது இல்லை. கான்ஃபரன்ஸ் எதுக்கு நடக்கும்னு சொன்னா, பல மாநிலத்தை சேர்ந்தவங்க ஒன்று சேர்ந்து உட்கார்ந்துக்கிட்டு ஒரு வழக்குல அரிதிலும் அரிதான வழக்கு, அந்த வழக்குல குற்றவாளிகளை நாங்கள் எப்படி கண்டுபிடிச்சோம், ஒவ்வொருத்தருடைய திறமைகளை பற்றி சொல்லுவாங்க. அப்போ என்ன அவங்க சொன்னா, நாங்கள் ஒரு சாதாரணமான ஒரு செல்போனை வச்சு கண்டுபிடிச்சோம், அவனுடைய பேனாவை வச்சு கண்டுபிடிச்சோம், அவனுடைய செருப்பை வச்சு கண்டுபிடிச்சோம், அவனுடைய சட்டை பட்டனை வச்சு கண்டுபிடிச்சோம். இப்படி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அதிகாரிக்குள்ள கலந்துரையாடிக்கும். இந்த மாதிரி பேச்சு தான் அங்கே நடக்கும், அந்த கான்ஃபரன்ஸ், ஐபிஎஸ் கான்ஃபரன்ஸ். ஆனால் இங்கே என்ன ஆகுதுன்னு சொன்னா, இவர் ஒரு கட்சியை தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, நல்லா புரிஞ்சுங்க. ஏதோ ஒரு லெட்டர்பேடு கட்சி, அதை பற்றி அவங்க வெடிகுண்டு வழக்கிலையோ அல்லது கொலை வழக்கிலையோ அவங்க மீது பல கொலை வழக்கு இருக்கு, பல வெடிகுண்டு வழக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அங்க நீங்க அப்படி பேசுனீங்கன்னா லாஜிக்கா நம்ம அதை மறுக்க முடியாது. கரெக்ட் தான் அது. அப்போ அவங்க சட்டவிரோதமா செயல்பட்டு இருக்காங்க, வன்முறையில் ஈடுபட்டு இருக்காங்க, தீவிரவாதத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அப்போ ஐபிஎஸ் ஆஃபீஸருக்குள்ள இப்படி எங்க மாநிலத்தில் இப்படி எல்லாம் ஒரு மோசமான கட்சி இருக்கு, இதே நாங்கள் எதிர்கொள்றோம் அப்படின் போது அது ஒரு பாடமா லெசனா எடுத்துக்கலாம். பட் இது தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. நாம் தமிழ் கட்சி மீது இதுவரையும் ஒரு கொலை கேஸோ எந்த கேஸுகளும் வழக்குகளுமே இல்லை. சாதாரணமான அரசியல் ரீதியான வழக்குகள் மட்டும்தான் இருக்கு. தேர்தல் நின்று 40 லட்சம் வாக்குகளை பெற்ற ஒரு கட்சியை நீங்க அங்க பேசுனீங்க, சரி, அங்க பேசினாங்க 100க்கும் மேற்பட்ட ஐபிஎஸ் ஆஃபீஸர் பேசியிருக்காங்க. அத்தனை பேருடைய ஆடியோவும் வெளியே மீடியால இருந்துன்னா வரவேற்கலாம். பேசின ஆடியோ மட்டும் எப்படி வெளியே வந்தது? சொல்லுது நீ போய் அப்படி பேசுன்னு சொல்லிட்டு திமுகவே அந்த ஆடியோவை சோசியல் மீடியாவை உலாவிட்டு அதன் பிறகு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அந்த எல்லாமே போடுறீங்க. அப்போ அந்த கோபத்தின் வெளிப்பாடாக ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்துட்டு ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் மட்டும் என்ன டார்கெட் பண்றாருன்னா என்ன காரணம்னு சொல்லும்போது அது சில வார்த்தைகள் மீறதான் செய்யும். அதெல்லாம் பெரிய விஷயமா பேச முடியாது.
நீங்க ஏங்க அங்க போய் பேசுறீங்க? தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியை ஏன் பேசுறீங்க? சார் நாங்க பேசுனத திமுக என்ற ஒரு சும்மா இருங்கத்தா, பேசுனது தவறுனா ஏன் வழக்கு தொடுக்கலாம்ல நீங்க? கொடுக்கக்கூடிய ஒரு தைரியம் இது இல்லைன்னா உங்களால முடியும். சார் இங்க பாருங்க, பேசுனது தவறுன்னு நீங்க சொல்றீங்க. பேசுனது தவறுன்னு சொன்னா ஏன் அவர் மீது நீதிமன்ற வழக்கு தொடுத்திருக்கலாம்ல? ஏன் இந்த நீதிமன்ற வழக்கு இது எல்லாமே இப்ப உங்களுடைய ஆட்சி இருக்கிறதுல ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப நீதிமன்றம் வந்து அரசாங்கத்துக்கு தான் சப்போர்ட்டா இருக்கு. நம்மளே இருங்க, நான் தான் சொல்றேன், அவர் வந்து ஒரு திறமையான நேர்மையான அதிகாரி. அவர் தேவையில்லாம நீங்க என்ன பண்றீங்க, பயன்படுத்தி உங்க திமுக என்ற ஒரு சொந்த கட்சிக்காக பயன்படுத்துறீங்க அவரை, புரியுதுங்களா? அவருடைய திறமையும் அவருடைய எதிர்காலத்தையும் நாசமாகறீங்க. திமுக இவரை மட்டும் இல்லை, இது போன்ற எண்ணற்ற IAS ஆபீசர்களை பயன்படுத்தி கட்டாட்டுல விட்ட இதெல்லாம் வரலாறுலாம் எங்களுக்கு தெரியும், புரியுதுங்களா? அவரும் வந்து என்ன பண்றாரு, உங்களுடைய அந்த இதுக்கு வந்து கட்டுப்பட்டு போறாரு. என்னைக்கோ ஒரு நாள் அங்க முட்டுப்படும் போது தான் அவருக்கு தெரியும், உணர்வாரு. சரி, அதே மாதிரி இவர் சொல்றது எல்லாமே வந்து உண்மையா இருக்கலாம். ஆனால் உண்மையா இருக்கலாம்ல, உண்மைன்னு சொல்லுங்க. ஆனால் நாங்க வந்து அவரை போர்ஸ் பண்ணி நீங்க அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு ஒரு காவல்துறை அதிகாரிக்கு உத்தரவு போடுற நிலையில வந்து கட்சி பண்ணாம செய்ய முடியாது ஒரு காவல்துறை. நான் வந்து எனக்கு தெரிஞ்சு 30-40 வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கேன். நானும் வழக்குகள் பல இது எதிர்கொண்டு இருக்கேன். ஒரு காவல்துறை அதிகாரியை, உயர் அதிகாரியை அரசியல் பேக்கப் இல்லைன்னா இப்படி எல்லாம் பேச மாட்டாங்க. தனிப்பட்ட வெறுப்பு என் மேல அவ்வளவு வெறுப்பு இருந்தா கூட வெளியே காட்ட மாட்டாங்க. இல்ல நாம் தமிழர் என் மீது வந்து நிறைய வழக்குகள் இருக்கு. என்னை மீது வழக்கு போட்ட அதிகாரிகள் கூட அந்த வழக்கு போடும் போதுதான் அவர் ஒரு அதிகாரியா இருப்பாரு. அந்த வழக்கு போட்டு முடிஞ்சோடனே அவருடைய பார்வையும் அவருடைய பேச்சுக்களும் என்கிட்ட பழகிற விதமும் பார்த்தீங்கன்னா ஒரு நட்பு ரீதியாக தான் இருக்கும். அது மாதிரி எண்ணற்ற உயர் அதிகாரிகள் எல்லாமே இப்ப இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாமே எனக்கு தெரிஞ்ச அதிகாரிகள் தான். அவங்க வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சியை நெஞ்சிலே சுமந்துட்டு இருக்க மாட்டாங்க. அந்த நேரத்துல பண்ணுவாங்க, அவ்வளவுதான், புரியுதுங்களா? ஒரு குற்றம் நடக்குதுன்னா அந்த நேரத்துல அவங்க கடுமையா இருப்பாங்க. அவங்க கடுமையா இருக்கணும், இவன் மோசமானு சொல்லி நானும் நினைச்சுக்கிறது இல்லை. இன்னும் மிகப்பெரிய ஒரு குற்றவாளியா அவங்களும் நினைச்சு காலம் முழுக்க இருக்கிறதே இல்லை. இது யதார்த்தத்தை சொல்றேன். பட் இவர் மட்டும் ஒரு கார்னவுட் பண்ணி நாம் தமிழ் கட்சி சீமானு சாட்டை திருமுருகன் சீமானு இது இப்படியே கார்னவுட் பண்றாருன்னா இவங்களுக்கு பேக்கப் திமுக இருக்கு. நீங்க எப்படி வேணாலும் நினைச்சுக்கோங்க. அப்ப அதனாலதான் வந்து IPS அந்த கான்பரன்ஸ்ல பேசின வீடியோக்களை எப்படி வெளியே வந்தது? அது இத்தனைக்கு ரகசிய இன்டெலிஜென்ஸ், அது ஒரு ரகசிய கூட்டம். ரகசிய கூட்டத்துல இவர் பேசினது மட்டும் எப்படி வெளியிட்டாங்க சொல்லுங்க. இந்த மாநிலத்தை சார்ந்த அந்தந்த மாநிலத்தை எந்த 50க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் கலந்துக்கிட்டாங்க. 50 மேல அதுல யாருடைய ஸ்பீச்சஸ் வந்திருக்க பாருங்க. அதெல்லாம் இங்க வருமா சார்? அவங்க மாநிலத்துல அவங்க தமிழ்நாட்டுல நான் கேக்குறேன், தமிழ்நாட்டுல இருந்து இவர் மட்டும் போனாரா? தமிழ்நாட்டுல இருந்து 8 பேர் போயிருக்காங்க IAS. அவங்க போனவங்க அவங்க சில விஷயங்களை பேசிருக்காரு. இவர் எதுல பதில் சொல்ல முடியல, இவர் எதுல ஆப்டா இருப்பாரு? இப்ப இவருக்கும் சீமானுக்கு ஸ்ட்ரகிள் இருக்கு. அந்த ஸ்ட்ரகிள தான் அவரு சொல்றாரு. அப்ப நீங்க திமுக அனுப்பி விட்டு அவரை பேச வச்சு அந்த ஆடியோ கிடையாது. அதனால சீமான் அவர்களும் சரி, அவருடைய தும்பிகளும் சரி, யாரையும் மதிக்கிறது கிடையாது. அதுவும் காவல்துறையை வந்து துச்சம்னா மதிக்கிறாங்க. சரியா? சட்ட ஒழுங்கு எல்லாம் அவங்க எங்க சார்? சட்டத்துக்கும் அவங்களுக்கு சக்கர பொங்கல் சார். அவங்க என்னைக்கு சட்ட ஒழுங்கு மீறி என்ன என்ன நடக்கல? எல்லா இடங்கள்லயும் அப்படித்தான். நீங்க சீமான் வீட்டுக்குள்ள வந்து போலீஸ் அனுப்பி வாட்ச்மேனை வந்து தரத்தரன்னு இழுத்துட்டு வந்தீங்க. அது சட்டத்துக்கு உட்பட்ட செயல் தாங்க. எப்படி சட்டத்துக்கு உட்பட்ட? எங்க வீட்டுக்குள்ள கேட்ல தான், அந்த கேட்ல இருந்து அதை ஒட்டினதை கிழிச்சாங்கிறதுக்காக. ஒட்டினது என்ன? சம்மன்னு ஆணை காவல்துறை அந்த சம்மன் பார்த்த உடனே கிழிச்சிடணும், படிச்ச உடனே கிழிச்சிடணும். பாருங்க, யார் படிச்சா? யார் சார் படிச்சா? அதுக்கு உடையப்பட்டவர் படிச்சாரா? அப்ப நீங்க யார் படிச்சாரோ படிக்கலையோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? அது அவர் தான் ஊர்ல இல்ல சீமான் அன்றைக்கு ஊர்ல இல்ல. அப்ப எந்த ஊர்ல இருக்காரு இன்டெலிஜென்ஸுக்கு தெரியல. அங்க போய் சர்வ் பண்ண வேண்டியது, சர்வ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. வீட்டுல அவங்க மனைவி, நீங்க பேசுறீங்க, வீட்டுல அவங்க மனைவி இருக்குல்ல, வீட்டுல அவங்க மனைவி கிட்ட கொடுத்து சர்வ் பண்ணிட்டு கையெழுத்து வாங்கிட்டு வர வேண்டியது தானே சார்? இங்க பாருங்க, அப்படி ஏதாவது பண்ணுனா பெண்களை வந்து இந்த மாதிரி காவல்துறை வந்து இந்த மாதிரி இப்ப பண்ணதுதானே வன்முறை பண்ணீங்க. அதெல்லாம் கிடையாது. இல்லத்துல ஒரு 8ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் ரீதியா துன்பம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருக்கு இன்னைக்கும். அத பத்தி என்ன?
அரசு சேவை இல்லம் இருக்குல்ல சார், அதுல 8ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிற நபர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது விசாரணை போயிட்டு இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? அவர் என்ன சொல்லுவாருமா? நான் அதை பார்க்கவே இல்லையாம்மா. அந்த பல்கலைக்கழக மாணவியுடைய பலாத்கார வழக்குக்கே துணை போனோம். எதுல வந்திருக்கு அந்த செய்தி? வேட் நியூஸ்ல வந்ததா? அது எப்போ என்னங்கிறது அந்த டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியாது. அது அவர்கிட்ட தானே கேளு. அவருக்கு ஏதாவது தெரியும்னா சொல்லட்டும், அவர்கிட்ட கேளுமா. ஏன் அரசு சேவை இல்லத்துல ஒரு 8ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் துன்புறுத்தல் நடந்திருக்கு. அதை பத்தின விசாரணை போயிட்டு இருக்கு. இன்னும் குற்றவாளி கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிச்சவங்க அவங்கதான் குற்றம் பண்ணாங்களா அப்படின்னு விசாரணை போயிட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அரசு சேவை தங்கும் மாணவிகள் விடுதியில வந்து பார்த்தீங்கன்னா சுமாராக வந்து ஒரு 2000 பேருக்கு மேலே மாணவிகள் தங்கி படிக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 5ஆவதுலேருந்து அதிகபட்சமாக 10ஆவது படிக்கிற மாணவிகள் எல்லாம் தங்கி இருக்காங்க. அங்கே வாட்ச்மேனாக இருந்த ஒரு நபர் வந்து ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்காரு. அந்த பெண் வந்து கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் காவல்துறைகிட்ட கொடுத்துட்டாங்க. காவல்துறை கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் அங்கிள், இந்த அங்கிள் தான் எனக்கு இப்படி பண்ணுறாரு டெய்லி அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை கொடுத்துச்சு. அந்த காவலாளியை வந்து கைது பண்ணியிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், இதெல்லாம் வந்து நிர்வாக சீர்கேட்டினுடைய ஒரு செயல்பாடு தான் எல்லாமே. ஏன்னு சொன்னீங்கன்னா மாணவிகள் தங்கி படிக்கிறாங்கன்னு தெரியும், சேவையில் மாணவிகள் அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு கண்காணிக்கப்படும் படணுமா இல்லையா? ஏன்னு சொன்னா அங்க என்ன தவறுனா நடக்கலாம். அதுவும் அவ்வளவு மாணவிகள் தங்கி அங்க படிக்கிறாங்கன்னா அப்ப நீங்க வந்து அந்த அளவுக்கு கண்காணிப்புல தீவிரமா இருக்கணும். அரசு என்ன, அதான் அரசு உங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறது இருக்கு. நீங்க கொள்ளடிச்சு விட்டு நீங்க கோடிக்கணக்கில் வந்து மாளிகைகள் கட்டிட்டு உள்நாடு வெளிநாடு உல்லாசமா வாழ்றதுக்காக உங்களுக்கு மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. இல்லை, மக்களை பாதுகாக்கிறது இது எதுக்காக தான் உங்களுக்கு தேர்ந்தெடுக்காங்க. அப்படிங்கும்போது நீங்க அசாதாரணமா விட்டீங்கன்னு சொன்னா இப்படிப்பட்ட விளைவுகள் தான் வரும். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வந்து அவருடைய கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் வாக்குமூலத்துல சொல்றாங்க, இவர் பேசும்போது இன்னொருத்தர் கிட்ட வந்து பேசினாரு. இவர் சொல்றாரு அந்த சாரி கூட போகணும் அப்படின்னு சொன்னாரு, என்ன மிரட்டினாரு பல தடவை அப்படின்னு சொல்லுது கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட். ஆனா இவங்க என்ன பண்ணி வழக்கு முடிச்சாங்கன்னா, இல்ல அது பிளைட் மூடு. இப்போ இந்த போன் பிளைட் மூடு இருந்தால் பேச முடியாதா? வைஃபை யூஸ் பண்ணி இப்போ பேசலாம் இல்லை? பிளைட் மூடு போட்டு வைஃபைல பேசலாம், வாட்ஸ்அப்ல பேசலாம் இல்லையா? இது நான் பிளைட் மூடு போட்டுறேன், இப்போ இங்க வைஃபை இருக்கு, வைஃபையை வச்சு நான் வந்து பேசலாமா இல்லையா? ஆனா காவல்துறை நீதிமன்றத்தை எப்படி இருக்குன்னா, வைஃபை அதாவது பிளைட் மூட்ல இருந்தது, அவர் பேசல. இந்த பெண்ணை மிரட்டுறதுக்காக அவரா ஏற்படுத்திக்கிட்ட ஒரு கதாபாத்திரம் தான் அது. அப்படி ஒரு சாரே யாருமே இல்லை அப்படின்னா நான் சொல்றேன், சரி அவர்கிட்ட ஒரு செல்போன் தான் இருந்ததா, 4 செல்போன் வச்சிருந்தாருன்னா? ஏன்னா இப்படிப்பட்ட ஃப்ராடு பையன் தெரியும், திருடன் தெரியும், வேற போன் வச்சுட்டு பேசியிருக்கலாம் இல்லையா?